பாரதியார் பத்தி பேச போனது இப்போ ஆர்எஸ்எஸ் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சார் பாரதியார் பத்தி பேசுறதுக்கு எந்த மேடையா இருந்தா என்ன? பாரதி பார்ப்பனருங்கிற ஒற்றை காரணத்துக்காக நான் எதிர்ப்பேன் அப்படின்னா அண்ணாவின் கொள்கையை எதிர்க்கிறேன்னு அர்த்தம். பாரதியார் பெரியாருக்கு முன்னோடியா கேட்டா ஆமா, பாரதியார் பெரியாருக்கு முன்னோடி தான். ஏன் இல்லைன்றீங்க? முன்னுங்கள மாதிரி தற்கூரி பசங்க கிடையாது. அவர் பன்மொழி புலவர். பெரியாருக்கு பிறகான காலகட்டம் தான் தமிழ்நாட்டின் மறுமலர்ச்சி காலகட்டம், சாதி ஒழிப்புக்கான காலகட்டத்தில் அவர் முற்று முழுதுமா மறுக்கிறாரு. அதுல நியாயம் இருக்கான்னு கேட்டா 100 விழுக்காடு நியாயம் உண்டு. இவங்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்ல, வெறும் தண்ட சோறுன்னு பார்ப்பான்னு பேசினாரு. வேற யாருங்க பேசுனீங்க? தமிழை நீச மொழி என்று பேசி கொண்டு இருக்கக்கூடிய சங்கராச்சாரியாரை வணங்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் என்ன பண்றாரு? தமிழ் வாழ்கின்றாரு. அங்க ஒரு மிகப்பெரிய பார்ப்பனர் ஐயா ஒருத்தர் என்ன பண்றாரு? அண்ணன் சீமான் காலில் விழுந்து வணங்குறாரு. இப்ப இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? திமுகவும் மேடையை போட்டு நான் பேசுறேங்கிறாரு. புக் எடுத்து படிச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு, பார்த்தீர்களா, பாரதியார் ஒரு பார்ப்பான், பாரதியார் ஒரு சங்கி, பாரதியார் மன்னிப்பு கேட்டு விட்டான், பாரதியார் முட்டா பெண்றது, அவருடைய கால் தூசு சமாவார் அணின்னு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், விஜய்ன்ற ஒரு டீமோட ஈவெண்ட்ல வந்துட்டு பாரதியார் பத்தி பேச போனது இப்போ ஆர்எஸ்எஸ் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சார் பாரதியார் பத்தி பேசுறதுக்கு எந்த மேடையா இருந்தா என்ன? இல்ல, இப்போ இது அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக நான் பார்த்தேன். ஸோ விசில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஆக்சுவலி ஆர்எஸ்எஸோட அமைப்பு தான் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல போய் ஒரு பாரதியாரை பற்றி பேசுறதுக்கு நானுமே கூட விசாரித்த போது இல்லை, பாரதியாரோட பேரன் கூப்பிட்டாங்க, அவருடைய அழைப்பின் பேரில் தான் அண்ணன் சீமான் போனாங்கன்னு அவங்களே கூட. எனக்கு பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் ஏறி பாரதியார் போகணுமா எனக்கு அவசியம் இல்லை. பர்சனலாக அருள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எனக்கு அவசியம் இல்லை. பட் சீமான் வந்து ஆஸ் அ பொலிட்டீஷியனாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து விமர்சனம் வரணும். விமர்சனம் வந்து நீ என்கிட்ட வாயை கொடுக்கணும், நான் அவன் வாயை பிடுங்கணுங்கிறதா சீமானோட எண்ணமாக இருக்குது. பட் சீமான் அந்த மேடையில் ஏறினது ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தாலும், பட் ஏறி பேசுனது அப்படிங்கிறது ஃபேக்ட் தான். பேசின விஷயங்கள் ஃபேக்ட் தான். ஒரு முறையும் பாரதியாரை பற்றி பேசும்போதெல்லாம் நமக்கு வந்து மெய் செலுத்து போகும். காரணம் என்னன்னா, உண்மையிலேயே இன்னைக்கு பாரதியார் இருந்திருந்தாருன்னா பார்ப்பனர்களின் முதல் எதிரியாக பாரதியார் மாறி இருந்திருப்பார். பாரதியோடவே களப்பணியாற்றி கொண்டிருந்த கனக சுப்புரத்தினம் என்கிற பாரதிதாசன், நம்முடைய புரட்சி கவிஞர், 10 ஆண்டுகளுக்கு மேல அவரோடு பயணித்தவர். அவர் சொன்னார், நான் தந்தை பெரியாரோடு இருந்ததற்கு காரணம், இப்போது பயணிப்பதற்கு கூட காரணம் நான் பாரதியாரோடு பயணித்தது தான். ஏனென்று சொன்னால், நான் பாரதியாரோடு இருந்ததன் காரணமாகத்தான் சமத்துவத்தையும் தீண்டாமை எதிர்ப்பையும் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு பாரதியார் தன்னுடைய உதவியாளர் ஒரு தம்பிக்கு சமத்துவம்னு பேர் வச்சாரு. அந்த சமத்துவம் என்ன பண்ணுவாராம், பாரதியார் பேசிக்கிட்டே இருக்கும்போது தூரமா இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாராம், இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அவர் பாரதியார் பார்த்துட்டு சமத்துவம் வந்து உட்காரா அப்படின்னு வரான். ஐயோ ஐயா வேணாங்க, நீங்களாம் பேசுறீங்க, வாடா, நம்ம வரமாட்டாராம். உடனே ஒரு பாரதியார் போய் அவனை கையெழுத்தாங்களா கூப்பிட்டு வந்து இப்படி மேலே உட்கார வைப்பாரான். உட்கார்றா, மேசல உட்கார்றா அப்படின்னு. சமத்துவத்தையும் தீண்டாமை எதிர்ப்பையும் தொடர்ச்சியா பதிவு பண்ணி வந்தவர் பாரதியார். அதே பாரதியார் தான் தொடர்ச்சியாக தன்னுடைய தோழர்களோட கொண்டு போய் ஒரு இஸ்லாமிய தோழருடைய தேநீர் கடையில் தேநீர் பருகுவாராம். அதை பார்த்துக்கிட்டு இருந்த அகரகாரத்து பார்ப்பனர்கள், அச்சோ அபிஷ்டு, இவன் இவ்வளவு இந்து துவேஷியா இருக்கிறானே, மத துவேஷியா இருக்கிறானே, இஸ்லாமியர் கையில டீ குடிக்கிறானேன்னு திட்டுவாங்களாம். அதே பாரதியார் தன்னுடைய செல்லம்மா, தன்னுடைய மனைவிய அவரோட தோல் மேல கையை போட்டுட்டு வீடு நடந்து போவாராம். எந்த காலகட்டத்துல? முன்னாடி கணவன் நடந்தா 10 அடி தூரத்துல பின்னாடி மனைவி வரணும்ன்ற மிக மிக மோசமான பிற்போக்கு மனநிலையில் தமிழ்நாடு இருந்த காலகட்டத்தில் அதை அவர் பண்ணார். அந்த பாரதியாருடைய அவரே சில வார்த்தைகள்லாம் பதிவு பண்றாரு. ஈனப்பறையர்களேனும் அவர்கள் எங்களுடைய சொந்தங்கள் என்றோன்னா சில வார்த்தைகளை பதிவு பண்றாரு. அந்த காலகட்டத்துல பறையர் சமூக மக்களையும் ஆதி குடிகளையும் பார்க்கக்கூடிய பார்வை தவறதான் இருந்துச்சு. அதை யாரும் மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. அவர் வந்து ஈனப்பறையர்களேனும்னு சொல்லிட்டாரு, அவர் வந்து கொச்சப்படுத்தி பேசிட்டாருன்றாங்க. ஆக்சுவலி தமிழ்ல நிறைய வார்த்தைகளுக்கு நிறைய மாற்று பொருள்கள்லாமும் உண்டு. இன்னுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு பொருள் உண்டுங்க. எண்ணிக்கையில் குறைவான மக்கள்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பொருள் இருக்கு. அதை இழிவா பார்க்குறவங்க தப்பாதான வார்த்தை தாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றது கிடையாது. காலக்கண்ணாடி கொண்டு பாருங்க. அந்த காலகட்டத்துல பாரதியார் 39 வயசுல மரணித்தவன்மா. அவர் அந்த காலகட்டத்துல 23, 24 வயசுல அவருக்கு தர்மசிலர்ன்ற பட்டத்தை கொடுத்தாங்க தெரியுமா? தர்மசிலர் பட்டத்தை கொடுத்தாங்க.
அப்படி வாழ்ந்தவர் அந்த கால கண்ணாடி கொண்டு நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு பாதிச்சது புரட்சி தான். பாரதியார் பெரியாருக்கு முன்னோடியா கேட்டா, ஆமா பாரதியார் பெரியாருக்கு முன்னோடி தான். ஏன் இல்லைன்றீங்க? சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பேசணும் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னா பாரதி நமக்கு உண்மையிலேயே ஒரு பாட்டம் தான். அதுல என்ன தப்பு இருக்கு? பாரதி பார்ப்பனருங்கிற ஒற்றை காரணத்துக்காக நீ எதிர்ப்ப அப்படின்னா அண்ணாவின் கொள்கையை எதிர்க்கிறேன்னு அர்த்தம். அண்ணா என்ன சொன்னாரு? பிறப்பால் ஒருவன் பார்ப்பனராக இருப்பதன் காரணமாகவே அவன் திராவிட கொள்கைகளை உள்வாங்கிவிட்டால் அவனை ஆரியன் என்று ஒதுக்குவது தவறானது. பிறப்பால் ஒருவன் திராவிடனாக இருந்தாலும் அவன் மண்டையில் மூளையில் ஆரிய அழுக்கை ஏற்றுக்கொண்டாலும் அவனை நீங்கள் ஆரியன் என்றே கருத வேண்டும்ங்கிறாரு. இதுதான் உங்களுடைய அண்ணா சொல்றது. நம்முடைய அண்ணா சொல்றது அதுதான். அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினாரா, சட்டப்படி வாங்கி கொடுத்தாரா, மகிழ்ச்சி, வணக்கம், வணங்குறோம், யார் இல்லைன்னா. அதுக்கு சங்கரனார் போராடினார், உயிர் நீத்தார், அது வேற. ஆனால் இவர்களெல்லாம் பயன்படுத்துவதற்கு முன்பாகவே, பாரதிக்கு முன்பாகவே பயன்படுத்துறாங்க தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. ஆனா பாரதி அதை இன்னும் ரொம்ப கூர்மைப்படுத்துறாரு. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடுன்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாடு 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 தமிழ்நாடுன்னு பயன்படுத்தினாரு. இப்போ அவருடைய சில விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் ஒரு சங்கி, அவர் ஒரு மதவாதி, அவர் ஒரு இந்து தேசியவாதின்னு இன்னைக்கு நீ அடையாளப்படுத்துறா, நீ என்ன சாதிக்க போற? நீ என்ன பண்ண போற சொல்லு. ஒருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்கன்றாங்க. சரி, இப்ப இப்படி பண்றீங்களே, இதே பாரதியார் இன்னொரு வேலையை பண்றாரு தெரியுமா? இன்னைக்கு ஒன்றிய அரசு மேக் இன் இண்டியான்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த மேக் இன் இண்டியாங்கிற வார்த்தையை முதல்ல இந்தியாவை பயன்படுத்துற ஆள் யார் தெரியுமா? நமது மகாகவி பாரதியார் தான். ரைட் பிரதர் சகோதரர்கள் இந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் முன்னோட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஐயா கவனிச்சு எழுதுறாங்க. இதே போல இந்தியாவில் நம்ம இந்தியாவினுடைய உற்பத்தியாக நம்ம மாற்றி மேக்கின், ஏன்னா அவர் பல்மொழி புலவர், முன்னுங்கள மாதிரி தற்கூரி பேசங்க கிடையாது, அவர் பன்மொழி புலவர். அவர் அந்த மாதிரி ஒரு பன்மொழி புலவர் என்ன பண்றாரு? மேக் இன் இந்தியான்ற வார்த்தையை பதிவு பண்ணி எழுதுறாரு. இது இன்னைக்கும் சரித்திரம், வரலாறு. அப்படி அவர் மீது பலவிதமான நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்லதை எடுத்துக்கையா. இதே ஐயா பெரியார் அவர்கள் தான் காசி கோயிலுக்கு போயிட்டு வந்தார் அவருடைய சின்ன வயசுல. ஒருவேளை அவர் 40 செத்து போயிருந்தாருன்னா அவர் சங்கின்னு முத்திர குத்துவியா நீ? ஒருவர் இறுதி வரை வாழ்ந்து மடிகிற காலகட்டத்தில் அவருடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் அவருடைய இறுதி நிலைப்பாடு, அவ்வளவுதான். ஒருவேளை 39 செத்து போன பாரதி இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா இருந்திருந்தாருன்னா இன்னுமே மிக தீவிரமா, பெரியாரை விட மிக தீவிரமா பேசியிருப்பாருங்க அவரு நாத்திகத்தை. பார்ப்பனர்களை மிக மோசமா பேசினாருங்க பாரதியாரு. இவங்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்ல, வெறும் தண்ட சோறுன்னும் பார்ப்பான்னு பேசினாரு. வேற யாருங்க பேசுனீங்க? தண்ட சோறுன்னும் பார்ப்பனுக்கு ஒரு நீதி தானே பேசினாரு. அது யாருமே பேசலையே. இப்ப பார்ப்பனர்களுக்கு எதிராக மிக தீவிரமான களமாடிய பாரதியாரை இன்றைக்கு பார்ப்பனர்கள் தன்மையப்படுத்த பார்க்கிறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள போய் தலைவர் தமிழீழம் வாழ்க, தமிழ் வாழ்க, பாரதியார பாகிஸ்தான் கூட பேசுவோன்னு சொல்லிட்டு வரக்கூடிய சீமான் அது ஒரு பொலிட்டிசைஸ்டான ஒரு மூவ் எடுக்கிறாரு. அதுல அரசியல் தான் அவர் பண்றாரு. அது ஒன்றும் மாற்றுக்கிறதெல்லாம் இல்லை. எல்லாரும் அரசியல் பண்ணா அவரும் அரசியல் பண்றாரு. ஏன்னா நான் அப்பதான் திரும்பி பாக்குறேன், அப்பதான் நீ திரும்பி பார்ப்ப. இப்ப இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? திமுகவும் மேடையை போட்டு நான் பேசுறேங்கிறாரு. போட்டு கொடுங்க, பேசிட்டோம். விஷயம் ஒண்ணுதான், மகாகவி பாரதியார் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. இன்னைக்கு அவரை விமர்சனம் பண்றவன் ஒரு 4-5 புக்கை எடுத்து படிச்சுட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு, பார்த்தீர்களா பாரதியார் ஒரு பார்ப்பான், பாரதியார் ஒரு சங்கி, பாரதியார் மன்னிப்பு கேட்டு விட்டான், பாரதியார் முட்டா பையன், அவருடைய கால் தூச சமாவேட நீனு ஆவியா? பெரியாரே பாரதியாரை போற்றி இருக்கிறாரு. பெரியார் பாரதியாருடைய சாதிகள் இல்லை எடி பாப்பா விவகாரங்களா இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்களா இருக்கட்டும் போற்றி இருக்கிறாருங்க. புதுக்கவிதைக்கு புத்துயிர் ஊட்டியவருங்க பாரதி. அதுல பேசியிருக்கிற சீமானுடைய பல கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. நீங்க எல்லாமே செய்யுள் நடையா இருக்கும்போது உரைநடை வாயிலாகவே கவிதை எழுதி அதை எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி பாடினவன் பாரதி தானே. வேற யாரு பண்ணீங்க? இவ்வளவு பேசுறாங்களே இந்து தேசியவாதிங்கிறாங்க, அவர் முக மோசம் விமர்சிக்கிறாங்களே. இந்த பாரதியார அன்றைய காலகட்டத்துல சுதேசமித்திரன் என்ன எழுதுனாங்க தெரியுமா? இந்திய துவேஷிய ராஜ துவேஷன் எழுதுனாங்க. எதுக்காக?
அவருடைய இந்தியா பத்திரிகையில அவர் மிக மிக கடுமையாக ஆங்கிலேயர்களை தாக்கி எழுதுறாரு. அப்படி எழுதுகிற போது இந்த ராஜ திவேஷியை பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு எழுதுனது இந்த சுதேசமித்திரன் பத்திரிகை. அன்னைக்கே பார்ப்பனர்களை திட்டு வாங்கினார் பாரதியார். இன்னைக்கு பார்ப்பனர்கள் கொண்டாடுறாங்க. ஏன்? வேற வேற காரணங்கள் உண்டு, அரசியல் காரணங்கள் உண்டு. அப்போ அதெல்லாம் ஒப்பிட்டு தான் பார்க்கணும். இன்னைக்கு அது எந்த திரு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கு பிறகான காலகட்டம் தான் தமிழ்நாட்டின் மறுமலர்ச்சி காலகட்டம், சாதி ஒழிப்புக்கான காலகட்டம் சொல்ல அவர் முற்று முழுதுமா மறுக்கிறாரு. அதுல நியாயம் இருக்கான்னு கேட்டா 100 விழுக்காடு நியாயம் உண்டு. பெரியாருக்கு முன்பாகவே பல பெரியார் இருந்திருக்கிறாங்க. திருவருட்பிரகாச வரலாறு இருந்திருக்கிறார், அயோத்தியாச பண்டிதர் இருந்திருக்கிறார், ரட்டமல சீனிவாசன் இருந்திருக்கிறார், மகாகவி பாரதியார் இருந்திருக்கிறார். இப்படி பல பேர் இருந்திருக்கிறாங்க. அதன் வழி வந்தவர்கள் தமிழ்நாட்டிலேயே நீங்க உணர்வோடு பயணிக்கும் போது தமிழ்நாட்டு உணர்வுக்கு எதிராக நீங்க பயணிச்சிட முடியாது அவ்வளவு சுலபமா. அப்ப பெரியார் அதே உணர்வுகளை கடத்துறாரு. அவர் ஒரு மாற்று துணியில கடத்துறாரு, அவ்வளவுதான். அவர் அந்த இடத்த கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஏன்னா திராவிடத்தின் மூலமாக பெரியார் இருக்கிறதுனால அதை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த மேடையில போய் ஏறி எனக்கு ஒன்னே ஒன்று தாங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் எனக்கு ஒன்று தோணுது. பார்ப்பனர்கள் இன்னைக்கு சீமானை கொண்டாடுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஒரு சம்பவத்தை நான் பார்த்தவங்க பதிவு பண்ணது, நானுமே கூட அதை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் அப்படியே காலில் விழுந்துட்டாரு, சீமானோட காலில் விழுந்துட்டாரு. ஒரு வகையில் சீமானுக்கு அது வெற்றி. நான் சொல்றது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஒரு வகையில் சீமானு கிடைச்ச வெற்றி. என்னை அழைச்சிட்டு நான் இன்னைக்கும் ஈழம்னு பேசுறவன், பாஜக மனித குலத்தின் விரோதின்னு பேசுறவன் தான். ஆனா என்னை அழைச்சிட்டு நீ பாரதி கூட்டம் போட வச்சிட்ட பாத்தியா, அதுல சீமானுக்கு ஒரு அரசியல் ஒரு வெற்றியை அவரு பாக்குறாரு. நீ எஸ்வி சேகரை மேடை ஏத்துற, எஸ்வி சேகர் அப்பா பேர்ல சாலையை போடுற, எஸ்வி சேகர் இல்லைன்னா என்னால ஜெயிக்க முடியாது நீ பேசும்போது அவர் பேசிட்டு போறான்னு சொல்லுவாரு. உங்கள்கிட்ட பதில் இருக்கா? பதில் இருக்காமா? ரொம்ப எளிமையானதுதான். நீ அரசியல் பண்ணா உனக்கு நிகரான அரசியல் இன்னொரு ஆளும் பண்ணுவாங்க. அதை நீ பொறுத்துக்க முடியாம ஆஹா அம்பலப்படுத்திட்டேன், ஆஹா நான் இழுத்துட்டேன், போத்திட்டேன், வந்துட்டேன்னு பேசுறதுங்கிறதுலாம் அதெல்லாம் எனக்கு என்னமோ ஏற்கக்கூடிய கருத்துக்களா தெரியல. அதை அவர் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவார். ஒரு பிரஸ் மீட்லயே ஹேண்டில் பண்ணிட்டாரு. அவர் தான் சொல்றாரு, விமர்சனம் வருது எப்படி பாக்குறீங்க, விமர்சனம் வரணும் தானே பண்ண, அப்புறம் என்ன கேக்குறீங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் விரும்புறாரு அதை. இன்னொன்னு ஹீஸ் என்ஜாயிங் இட். மேட்டர் என்னன்னா, வேற யார்ட்டும் நீங்க தத்துவ ரீதியா கருத்து ரீதியா சண்டையே போட முடியாது. இவர் இதை சொல்லிட்டாரு, அவர் அதை சொல்றாருன்னு பேச முடியும். சீமான்ட்டு அப்படி கிடையாது. நீங்க சண்டை ஜாலியா செய்யலாம், அவரு ரெடியா இருப்பாரு செய்யறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சண்டையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது எங்க போய் முடியும்னு தெரியல. ஆனால் தமிழ் தேசிய அப்படின்னு பேசுறவங்க, அது தமிழ் தேசியம்ன்ற உணர்வு இருக்குன்னா அது ஆரிய கோட்பாடுகளுக்கு எதிராகத்தான் நிற்க முடியும். அது ஆரிய கோட்பாடுகளை உள்வாங்கி நிற்க முடியாது. ஆரிய கோட்பாடுகளுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் திராவிட கோட்பாடுகளையும் சேர்த்து தான் எதிர்க்கிறாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் எதிர்நிலை தான் அவங்க தமிழ் தேசியத்தை வைக்க முடியும். அதுல அவர் எப்படி ரோல்ஸை பிளே பண்ண போறாரு, எப்படி அதை கையாள போறாருங்கிறது நமக்கு தெரியல. அது பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், RSS இயக்கம் ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு சொன்னதே கருணாநிதி அவர்கள் தான். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி சொன்ன கருணாநிதி அவர்களே இப்போ டிஎம்கே எதிர்க்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை சீமான் கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் அவங்க மேடையில பேசணும்னு சொல்றேன், நீ உங்கள் தலைவர் என்ன சொன்னாரு, மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் மு கருணாநிதி, RSS இயக்கமும் திராவிடர் கழகத்தை போல் ஒரு சமூக இயக்கம் தான், திராவிடர் கழகத்தினுடைய தொண்டர்களும் தோழர்களும் இதை வீதி வீதியாக சென்று பரப்புரை செய்து அவர்கள் மீதான கரையை துடையுங்கள்னு சொன்னார். அது முரசொலியில் எழுதுனதா இருக்குது, யாரும் மறுக்க முடியும். அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்களா? பதில் சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. RSS மேடையில் ஏறிட்டார், RSS. நான் திரும்பவும் சொல்றேங்க, RSS மேடையில ஏறித்தான் பாரதியாரை போகணுன்ற அவசியம் என்னைய பொறுத்தவரைக்கும் அது கிடையாது. ஆனால் ஒரு தனிநபரா நமக்கு இல்லாம இருக்கலாம். ஒரு பொலிட்டிஷியனா அவருக்கு ஒரு வாய்ப்பு. அவர் என்ன பண்றாரு, அந்த மேடை தனதாக்குறாரு. எந்த மேடை இருந்தாலும் அந்த மேடையை தனதாக்கக்கூடிய அந்த அறிவு கூர்மை சீமானுக்கு உண்டு. அதனாலதான் அங்க போய் என்ன பண்றாரு, தமிழீழம் வெல்க, தமிழ் வாழ்கன்னு பேசுறாரு. தமிழை நீச மொழி என்று பேசி கொண்டு இருக்கக்கூடிய சங்கராச்சாரியாரை வணங்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் என்ன பண்றாரு, தமிழ் வாழ்கன்றாரு. அங்க ஒரு மிகப்பெரிய பார்ப்பனர் ஐயா ஒருத்தர் என்ன பண்றாரு, அண்ணன் சீமான் காலில் விழுந்து வணங்குறாரு.
ஐயா பாரதியை பத்தி பேசிட்டியே. ஒரு வகையில சீமானுக்கு கிடைச்ச அரசியல் ரீதியாக புரிந்து கொள்வார்கள். அது ஒரு வெற்றி தான். கண்டிப்பா சார். சரி, இப்போ வந்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கு ஸ்கூல்ல ஆள் சேர்க்குறாங்க அண்ட் பயிற்சி பட்டறையுமே கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டிஎம்கே தான் ஆட்சியில இருக்காங்க அப்படின்றப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்கன்றப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் இதுக்கு எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, கம்முனு இருக்காங்களே, அது எப்படி இல்ல எடுத்துக்கிறது? அது ஒரு இயக்கம் அவங்களுக்கான வேலைகளை பார்க்கறத நீங்க தடுக்க முடியாது. ஆனா நீங்க மாற்று வழிகளை நீங்க என்ன செய்வீங்க? நீங்க உங்க இயக்கத்தை வளர்க்குறீங்களா? திராவிடர் கழகம் வீதிகள் தோறும் தெருக்கள் தோறும் கூட்டம் போடுதா, மாநாடு போடுதா, கருத்தரங்கம் போடுதா, பரப்புரை போடுதான்னு பார்க்கணும். ஒரு மண்ணாங்கட்டியும் போறது கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டியும் போறது கிடையாது. ஒன்றும் இல்லை, காவேரியில மேகதாது பிரச்சனை இப்போ உச்சத்துல இருக்குது. காவேரியில நம்ம என்ன வேலை பார்க்கணும்னு இவங்க போய் எங்கேயாச்சும் கூட்டம் போட்டு கருத்தரங்கம் போட்டு நீங்க பார்த்துருக்கீங்க? திராவிடர் கழகம் இந்த பெரியார் தெருவில் இருக்க வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போனா உங்களுக்கு வட்டி காசு கொடுப்பாங்க. பெரியார் தெருவில் வாடகை போட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் பேரை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் அவங்க பண்ணல. பெரியாரெல்லாம் அவங்க பரப்பல. பெரியார் பேரை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வியாபாரத்தை சீரும் சிறப்புமா பண்றாங்க. வேற ஒன்றும் அவங்க பண்ணலையே. உண்மையிலேயே அவங்க பெரியார் கொண்டு போய் சேர்த்திருந்தாங்கன்னா உங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்க பெரியார் படமே எடுத்துருக்கணும். ராமாயணம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மகாபாரதம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது ஏன் போட்டீங்க? ராமாயணமும் மகாபாரதமும் பரப்பாத ஆர்எஸ்எஸ் சனாதன கருத்துக்களை சீமான் பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. உன் கையில இருக்கிற தொலைக்காட்சியை வச்சுக்கிட்டு நீ திராவிட கருத்தை பேசாம, நீ சனாதனத்தை ஒழிக்கிற கருத்தை பேசாம 24 மணி நேரமும் ராமாயணம் மகாபாரதம் போட்டு 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 இந்த மக்கள் மண்டைய மலடாக்கி மிக மோசமான சிந்தனைக்கு உட்படுத்தி நீ மக்கள் மண்டைய மாத்தாம பிற்போக்குவாதியா மாத்தி தற்குறியா மாத்தி வச்சிருக்கிற நீ என்னைக்கே நீ கூட்டம் போட்டிருக்க? ஆர்எஸ்எஸ் காரன் தொடர்ச்சியா சாகா கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் ரூட் லெவலில். நீ என்ன வேலை பார்த்த? நீ ஒழுங்கா வேலையை பார்த்தா 2009 சீமானே உருவாயிருக்க மாட்டாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீ ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா விஜய்ன்ற ஒரு ஆள் உருவாயிருக்கவே முடியாது. விஜய்ன்ற ஒரு கேரக்டர் இருந்திருக்காது நீ தமிழ்நாட்டில், இருந்திருக்காது. இப்போ 1008 பிழைகளை வச்சுக்கிட்டு இவன் அங்க போயிட்டான், அவன் இங்க போயிட்டான், இவன் இதை செஞ்சுட்டான்னு புலம்பாத. நல்லா இல்ல, இந்த புலம்பியே சாவாத. இவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இங்க போயிட்டான், அங்க போயிட்டான், ஐயோ பெரியாருக்கு ஆபத்து. நீ என்னடா பெரியாரை கொண்டு போன? நீ எங்க கொண்டு போன? நீ கொண்டு போகல, அதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி எதிர்த்த அளவுக்கு கூட டிஎம்கே எதிர்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். இப்போ வரைக்கும் பிஜேபியால கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு திட்டங்களையுமே அவங்க வந்துட்டு எதிர்த்த மாதிரி தெரியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீட், நம்ம ரொம்ப வருஷமா கேட்டுட்டே இருக்க ஒரு கேள்வி. இதே மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள், விமர்சனங்கள் வந்துட்டு டிஎம்கே மேல இருக்கதான் செய்யுது. இதுக்கெல்லாம் எப்போதான் சார் பதில்? மக்கள் ஓட்டு போடும்போது அந்த பதிலை பத்தி யோசிக்கணும். மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாதியை இந்த அரசாங்கம் பயன்படுத்திக்கிறது. என்ன வியாதின்னு சொல்லுங்க? மறதி. அந்த மறதின்ற வியாதியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மறக்காம நீட்டு நாங்க வந்த உடனே ஒழிப்போம், என் சட்ட பாக்கெட்ல தான் 100 ரூபா வச்சிருக்கேன், என் சட்ட பாக்கெட்ல தான் ரகசியத்தை வச்சுக்கிறேன்னு சொன்னாரு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இங்கதான் வச்சிருக்கிறேன் நான், என்கிட்ட தான் இருக்கு ரகசியம்னாரு. ஒரு ரகசியமே வெளியிடலை. உதயசூரன் சின்னம் தான் வச்சிருக்காரு டிஷர்ட்ல, வேற ஒன்றும் வச்சிடல அவர். அப்போ ரகசியம் எங்கன்னு கேட்டா பதில் இல்லை. கேட்டா ஆட்சி மாற்றம் வந்தா அதான் ரகசியம் அப்படிங்கிறாரு. ஆட்சி மாற்றம் தான் வராதுன்னு உலகத்துக்கே தெரியுமே. நான் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறீங்க அப்போசிஷன்லாம், எப்படி வரும் ஆட்சி மாற்றம்? எப்படி மோடியை ஒழிப்பீங்க? ஒன்றும் ஒழிக்க முடியாது உங்களால. சனாதனத்தையும் ஒழிக்க முடியாது, உண்மையிலே கொசுவே ஒழிக்க முடியாது இவங்களால. கொசுவு டெங்குவே ஒழிக்க முடியாது. சனாதனங்கிற டெங்கு எப்படி ஒழிக்க முடியும்? ஒழிக்கவும் முடியாது. ரெண்டுத்தையுமே ஒழிக்க இவங்களால முடியாது. அதன் காரணமா பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மறதி நோய் இருக்குது. அந்த மறதி நோயை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. மக்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சிந்திச்சு வாக்களிக்கணும், திறமைக்கு வாக்களிக்கணும், கொள்கைக்கு வாக்களிக்கணும், உண்மைக்கு வாக்களிக்கணும். அப்படி வாக்களிச்சாங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம் வரும். அல்லது ஆட்சி மாற்றம் வரலையா, இவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில பேசணும். இவங்களுக்கு புரியணும், ஆட்சியாளர்களுக்கு இதை பண்ணா என்ன நடக்கணும் புரியணும். அதை பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும்னு நம்ம நம்புறோம். அப்போ 2026 தேர்தல் வந்தாதான் இது இப்படியே தொடருதா இல்ல ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்றது தெரியும். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிமா, ரொம்ப நன்றி.